ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அச்சு முறுக்கு. முட்டை சேர்க்காமல் ஈஸியான மெத்தடில் செய்திருக்கேன். இதே போல் நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு செய்து பாருங்கள். நான் முட்டை சேர்க்கறதுனால தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் அதிகமாக எடுத்துக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 2 கப்பு அரிசி எடுத்து 4 மணிக்கூர் ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறணும். நமக்கு அரை கப்பு தேங்காய் துருவல், அரை கப்பு சீனி, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 பிஞ்ச் உப்பு. இவ்வளோதான் தேவை. நம்ம முதல்ல தேங்காயை போட்டு நல்லா அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா முதல்ல பால் எடுத்துருவோம். தேங்காய் பால் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் கிறிஸ்பியாக வரும். நம்ம முட்டை சேர்க்காததுனால அதனால் 2 நேரம் இதை நல்லா அரைச்சி பால் எடுத்துருங்க. மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து புளிஞ்சி எடுத்துக்கிடுங்க. அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதெல்லாம் பால் புளிஞ்சி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம அரிசி அரைச்சி எடுத்துருவோம். தண்ணியை வடிகட்டிட்டு அரைச்சிடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் தான் விட்டு அரைச்ச போகிறோம். அது கூட பாதி அளவு சீனியும் போட்டுவிடுங்க. ஏலக்காயும் போட்டு சீனியும் போட்டுவிடுங்க. கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எப்படி இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம். இனிமேல் இதே போல் அடுத்த அரிசியையும் சீனி தேங்காய் பால் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அதே போல் மீதி இருக்க தேங்காய் பாலை நம்ம விட்டு கலத்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டியாக எடுங்க. பாருங்கள், அதையும் அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இனிமேல் மீதி இருக்க தேங்காய் பாலையும் விட்டு நல்லா கலந்துக்கலாம். கெட்டியாக தான் இருக்குது, அவ்வளோ தேவைப்படும். பாருங்கள், எள்ளு, 1 பிஞ்சு உப்பு எல்லாம் போட்டு கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தை பாருங்கள். நம்ம இந்த சில்வர் தெரியக்கூடாது. அந்த ஒரு ஸ்பூனை எடுத்து அதில் மாவு எடுத்து பாருங்கள். இந்த ஸ்பூன் தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும். இதுதான் பக்குவம். நம்ம இப்போ எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுக்குவோம். பாருங்கள், எண்ணெய் சட்டி காய வச்சாச்சு. மாவை நல்லா கலந்து விட்டுவிடுங்க. எண்ணெய் நம்ம காய அடுப்பில் வைக்க நேரமே இந்த அச்சியை அதில் தூக்கி வச்சிடணும். எண்ணெயில் நல்லா காஞ்சி வரணும். அப்படின்னா தான் உடனே கிளவிலும். பாருங்கள், எண்ணெயை வடிச்சுக்கிட்டு நீங்கள் இதில் முக்கி 3/4 பங்கு அளவு முக்கணும். பாருங்கள், இதுக்கு மேலே முக்கி எடுத்துட்டீங்கன்னாக்கி கிளவிழவே செய்யாது. எண்ணெயில் வச்சுருங்க. இது நான்ஸ்டிக் அச்சுனால சீக்கிரமாக விழுந்துடும். நல்லா பழக்கின அச்சு, பழைய அச்சு இருந்தாலும் எடுத்துக்கிடலாம். நல்லா வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இனிமேல் இதை அடுத்ததையும் போட்டுடலாம். நான்ஸ்டிக் அச்சுன்னா சீக்கிரமாக போட்டு எடுக்கலாம். 2, 3 அச்சு முறுக்கு எடுத்த உடனே கலந்து விட்டுவிடுங்க மாவு. அப்படின்னா தான் அடியில் போய் தங்காமல் இருக்கும். அதை பெருட்டி போட்டுருங்க. நல்ல அகலமான கடாயாக இருந்தால் 3, 4 அப்படி போட்டே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கூட ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். பாருங்கள், என்ன இதை எடுத்துருவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அந்த இது ரவுண்டு எல்லாமே தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் அதை மாற்றி போடணும். அது முந்தி மாற்றி போட்டால் வெந்திருக்காது, கிறிஸ்பியாக இருக்காது. பாருங்கள், இதையும் மாற்றி போட்டுருங்க. நல்லா வந்துட்டு அதையும் எடுத்துருவோம். இப்படியே நம்ம சீக்கிரமாக நான்ஸ்டிக் வச்சுருந்தால் சுட்டு எடுத்துடலாம். கஷ்டமே இருக்காது இந்த அச்சு முறுக்கு சுடுறதுக்கு. ஒரு அகலமான கடாயை வச்சுக்கிடுங்க. சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம். இதையும் திருப்பி போட்டு அதையும் நல்லா சிவந்த ஒன்று எடுத்துடலாம். இப்படியே நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி கரண்டியில் இப்படி வைங்க. அப்படின்னா தான் எண்ணெய் எல்லாம் வடிஞ்சு வரும். திருப்பி தான் வைக்கணும், நிமித்து வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்படியே நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான்ஸ்டிக்கில் சுட்டது எவ்வளோ அழகாக இருக்குது. இது நான் முட்டை போடாமல் செய்திருக்கேன். இது சாதா நம்ம இரும்பு அச்சில் செய்தது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.